ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் பருப்பு சட்னி சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான சைடிஷ்னு சொல்லலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பார் பருப்பு சட்னி செய்ய நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது அளவு பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் கிட்டத்தட்ட இருக்கும். பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு முறை. துவரம் பருப்பு நல்லா திடமான துவரம் பருப்பாக எடுத்துக்கோங்க. சட்னி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ திரும்பவும் இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 1 ஹவருக்கு இதை அப்படியே ஊற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1 ஹவர் நல்லா ஊறி வந்திருக்கு பருப்பு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, சீரகத்தை விட சோம்பை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்காக 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 10-12 பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு வரமிளகாய், உங்களுடைய மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பழுத்த தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 2 பத்தை தேங்காயை நல்லா அதை துருவிட்டு நல்லா பால் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். கடாயில் ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் அரைச்சி வச்சு அந்த பருப்பு விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு விழுதை சேர்க்கும் போது அடுப்பு தீயை குறைவாக வச்சுட்டு கலந்து விடுங்க. ரொம்ப ஹையில் இருந்ததுன்னா உடனே அடி பிடிக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொதித்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். மொத்தம் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல 1 கப் சேர்த்தேன். இப்போ திரும்பவும் இன்னொரு கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் இது கூடவே சேர்த்துருங்க. இந்த சட்னியில் இந்த பால் சேர்க்கறனால சட்னி நல்லா சுவை கொடுக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம அரைச்ச விழுதுலையே எல்லா மசாலாஸையும் அரைச்சிட்டோம். அதுவே சுவை நல்லாவே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குறைவான தீயில் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், 2 நிமிஷம் கொதிக்க விட்டதில் இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும். இப்போ இந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சரியாக இருக்கும். சுவையும் மனமும் நிறைந்த சாம்பார் பருப்பு சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.